சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அவளை சாப்பிட வை. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? எதுக்காக அங்கிருந்து திரும்பி வந்த? தரைய பார்த்தது போதும், என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. எதுக்கு திரும்பி வந்த? எங்க போக சொல்ற? சத்தமா சொல்ல. நான் எங்க போறது? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆளுங்க தான் என் அப்பா அம்மாவை கொன்னது. எனக்குன்னு ஒரு தங்கச்சி தான் இருந்தா, முத்தழகி. அவளையும் உங்க ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என் புருஷனையும் நீ கொன்னுட்ட. இப்ப என்ன எங்க போக சொல்ற? எப்படியும் என்ன அனாதையாக்கி பார்த்துட்டல. சரியான பைத்தியக்கார பொண்ணு. நீ ஒண்ணும் அனாதை இல்ல. உனக்கு உன்னோட அத்தை இருக்காங்க. நீ அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னு கதவை தட்டி இப்ப நீ என்ன சொன்ன? நான் என் அத்தை வீட்டு வாசல்ல போய் கதவை தட்டி திரும்பி வந்தேன்றியா? என் பின்னாடி வந்து பார்த்தல்ல? எனக்கு தெரியும் இது சூழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு முன்னாலே தெரியும். நான் உன்னை வீர்ப்புல அனுப்பி வைக்கிறேன்னு அக்கறை காட்டும் போதே இது சூழ்ச்சி பண்றேன்னு தெரியும். என்னை விடுதலை பண்ணி என் அத்தை வீட்டு வரைக்கும் வந்திருக்கல்ல, அங்க வச்சு எங்களை பிடிச்சிடலான்னு தானே? ஓ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சா? நீ குழந்தை இல்ல, உனக்கு எல்லாமே தெரியும்னு நிரூபிக்க வந்திருக்கியா? ஆனா நான் உன்னை விட புத்திசாலி. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தியா? இல்ல, நான் எதுக்கு திரும்பி வந்தேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட மனசாட்சி என்னைக்காவது என்னை பத்தி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நிச்சயமா ஒரு நாள் உனக்குள்ள இருக்கிற ராட்சசம் அழிஞ்சு போய் நல்லவ வெளியே வருவான். அது நிச்சயம் நடக்கும். அந்த ஒரு நாள் வரும், நீ நிச்சயமா மாறுவ. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ புரிஞ்சுப்ப. உன் மனசாட்சிக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அந்த நேரத்துல நீ என்கிட்ட வந்து உன்கிட்ட வந்து என்ன சொல்ற? என்ன? என்ன பார்த்து பயந்த என்கிட்ட மன்னிப்பு கேட்ப. அப்படியா? ஆனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஓஹோ, நிச்சயமா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நீ என் வாழ்க்கையை வச்சு விளையாடினவன், என் புருஷன் என்கிட்ட இருந்து பிரிச்சவன். என் சந்தோஷம் உன்னாலதான் போச்சு. நான் உன்னை ஏற்கனவே கனவுல பார்த்திருக்கேன். எனக்கு நெருப்பு வச்சவனே, திரும்பவும் நான் இந்த இடத்துக்கு வர எப்படி எனக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இனிமே நான் உன்னை எதிர்ப்பேன்.
ஒவ்வொரு விஷயத்தில நான் உன்னை எதிர்ப்பேன். உன் கொடுமைகள் அழிப்பேன், அநியாயத்தையும் அழிப்பேன். ஒரு உண்மையை இப்ப நான் சொல்லட்டுமா? நீ இங்க திரும்பி வந்ததுக்கு காரணம் உன்னோட தைரியம் அல்ல, உன்னுடைய முட்டாள்தனம் தான் இங்க வர வச்சிருக்க. இந்த இடம் ஒரு சிறைச்சாலைன்னு உனக்கு தெரியும், அதுல நீ ஒரு குற்றவாளின்னு தெரியும். ஏன் கூட சண்டை போட போறியா? சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டல, வா ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். அவ்வளவு திமிரா என்கிட்டயே வந்து சண்டை போட போறேன்னு சொல்றல? என்ன உன்னால ஜெயிச்சிட முடியுமா? அதையும் பாத்துருவோம். அதையும் பார்த்துலாம். என்ன சொன்ன? அது வந்து நீ என்ன ஜெயிச்சிருவேன்னு சொன்ன, அதான் பார்த்துலான்னு சொன்ன. பார்த்துருவோம். கூடிய சீக்கிரம் நடக்கும். நான் சொன்ன விஷயத்தை சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். திரும்ப திரும்ப உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒண்ணும் உன்னோட பர்சனல் சண்டை கிடையாது ருத்ரா. உன்னோட ஆபரேஷன் என்னாச்சு? ஜமீன்தார் வீட்டுல ரைடு, மாப்பிள்ள ஊர் திரும்பும் போது என்கவுண்டர். இவ்வளவு செஞ்ச உன்னால எதையும் நிரூபிக்க முடியல. ஏன்னா இதுல உனக்கு கிடைச்சதெல்லாம் தோல்வி மட்டும்தான். ஒரு விஷயத்தை கிளியர் பண்றேன், இனிமே பிஎஸ்டி காரங்க எந்த உதவியும் உனக்கு செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணு உன்னோட கஸ்டடியில தான் இருப்பா. ருத்ரா, இனி உன்னோட ஆபரேஷன்ல எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்லைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், நம்ம செய்யறது தப்பா இருக்குமோ? அந்த பார்வதி, ஐ மீன் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா? நீ வேணா அந்த பொண்ணை நம்ப, ஆனா எனக்கு அவ மேல சந்தேகம் தான். அந்த பொண்ணு நிச்சயமா ஜமீன்தாரோட ஆளுதான். ஏன்னா அந்த கிராமத்து ஆளுங்க அவ பிறந்ததும் அவளுக்கு அம்மான்னு சொல்லி கொடுக்கல, பிஎஸ்டி காரங்க தான் எதிரிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும், ஆனா எதையும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. விடு விடு, நானே பாத்துக்கிறேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. தண்ணி.
நான் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கருகி போன சப்பாத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாரோட உதவி இங்க தேவை கிடையாது. பண்ணு. கை தவுத்து விடவா? அப்பதான் சப்பாத்தி நல்லா வரும். அவத்த என்ன பிரயோஜனம்? அவர் வந்தா மறுபடியும் கட்டி போடுவாரு. அது இந்த சப்பாத்தி பண்ற வேலை எல்லாம் ஆம்பளைங்க வேலை கிடையாது தெரியுமா? அந்த கடவுள் என்னன்னா பொம்பளைய கையில ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்காரு. அதனாலதான் சப்பாத்தி இவ்வளவு நல்லா வருது. புரியுதா? கொண்டா. என்ன இது? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவங்க பண்ணிருந்தாங்கன்னா காரமா பண்ணிருப்பாங்க. என்னது? யார் பண்ணிருப்பாங்க? ருத்ராவை சொல்றியா? அவனுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்ல அவர் இல்ல. உங்க பையனை வளர்த்தவங்க இருக்காங்களே அவங்கள சொன்ன. மோகினியா? சாப்பிடும் போதே டேஸ்ட் தெரியுது. நிச்சயமா அவதான் பண்ணிருப்பா. நல்ல காரம், டேஸ்டாவும் இருக்கு. போதும் போதும், எனக்கு இனிமே சப்பாத்தி வேண்டாம். நீ என்ன விரதத்துல இருக்க? நீ அப்படியே 2 சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதானே? நான் உனக்கு கேட்கவா? நீ மறுபடியும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? அப்படியே போக வேண்டியதானே? நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்த, இப்படி முட்டாளா இருக்கியே. அந்த விபத்துல உன் உயிரை நான் காப்பாத்திட்டேன். நீ சாகணும்னு ஆசைப்பட்டினா இந்த இடத்துல நீ சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. தாராளமா சாகலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நீ செத்து உன் போன சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீர்பூர் கிராமம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு நாசமா போயிடும். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ புத்திசாலி இல்ல, வடிகட்டின முட்டாள். இந்த ராட்சசன் இருக்கான, அவன் உன்னை ஒரு பொண்ணா நினைச்சு நடத்தல. நானும் பார்த்தேன்ல. அப்புறம் ஏன் நீ திரும்பி வந்த? எனக்கு பதில் சொல்லு. ஒருவேளை நீங்க இருக்கிறது உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வை, அதுக்கப்புறம் அவங்க உன்னை தேடி இந்த இடத்துக்கு வந்துட மாட்டாங்களா? அவங்க உன்னை கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? அத பத்தி நீ யோசனை பண்ணவே இல்லைல்ல? நான் சொன்னது இப்ப யோசனை பண்றல? श्रीराम राम रामेति रमे रमे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीराम. வந்துட்டீங்களா கான்ஸ்டபிள் சார்? இப்போ உங்க வீட்டுக்கே நீங்க விருந்தாளி மாதிரி வந்துட்டு போறீங்க. போகட்டும், உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான் மோகினி. பேசும்போது மிளகா மாதிரி காரமா பேசுவ, ஆனா அதோட சேர்த்து இனிப்பா பிரசாதமும் கொடுப்ப.
எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்ன பெருசா கிண்டல் பண்றதா உங்களுக்கு நினைப்பா? இத கேக்குறதுக்கு பின்னாடி எனக்குள்ளேயும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீட்ல ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியல, மசாலா அரைக்க முடியல, மத்த வேலையும் பண்ண முடியல. சமீரும் சுராஜும் சேர்ந்து நம்ம வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா யாரும் கேக்குற மாதிரி இல்ல. ஒருத்தன் கூட இந்த பக்கம் வரல. நாளைக்கு ருத்ரா கிட்ட நான் பேசி பார்க்க. ஏன் நாளைக்கே? இன்னைக்கு பேச வேண்டியதானே? இன்னைக்கு என்ன உங்க தாத்தா செத்த நாளா என்ன? எல்லா வேலையும் இன்னைக்கே செய்ய மாட்டீங்களா? மைத்திலி, டீ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? நீயா வந்து என் மாமனாரோட வாயில ஊத்திக்கோன்னு இல்லல? அப்ப போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அத்தை, அது வந்து பிரசாதம். என்ன பிரசாதம்? அதான் பிரசாதத்தை கொடுத்துட்டல. கடவுள் உன்னை ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அதனால போய் உன் வேலையை பாரு. ஓ, மோகினி, அண்ணன் வராரு. குடும்பா, அண்ணனுக்கு நான் கொடுத்துறேன். ஏங்க, காலி தட்டோட பிரசாதம் கொடுக்கறது நல்லதில்ல. பெரியவர் வீடு, வியாபாரம், இதோட பேப்பரு, அப்புறம் கஜனாவோட சாவி எல்லாத்தையும் இந்த தட்டுல வச்சு அவர்கிட்ட கொடுங்க. பாவம், அவராவது இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும். ஏன் பத்தாதா? நானும் வேணா அடிமையா போயிடட்டுமா? அண்ணா, இது பிரசாதம் தானே, அதுக்கே எவ்வளவு தயக்கம்? மோகனிக்கு தெரிஞ்சா உன்னை ஊருகா போட்டுருவா. சரி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? இந்த பிரசாதம் நீ தானே கொண்டு வந்த? இதுல உன் பொண்டாட்டி ஒண்ணு விஷத்தை கலக்கலையே? ஒன்னு சொல்லவா ஈஸ்வரா? நான் இங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்து நினைக்க தெரியல. அழுது அழுது பலகீனமாயிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நானே உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது? வரப்போற எதிர்காலம் யாருக்கு என்னன்னு தெரியாது. நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். இனிமே என்கிட்ட இருந்து உங்க கை பறிக்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. உண்மையதான் சொல்றேன். இனிமே நான் அழறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமே உங்க மேல பாரத்தை போட்டு போராட போறேன் ஈஸ்வரா. உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும். அதை வச்சு எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். அது இருந்தா மட்டும்தான் எனக்குள்ள தைரியம் வரும். நான் செய்யறது சரின்னு எனக்கு தோணும். என் கூடவே இருங்க ஈஸ்வரா. இப்பதான் பூஜையை முடிச்சிட்டு வந்து பிரசாதத்தை கொடுத்தாங்க. இப்போ வெளியில போனல அப்ப கொடுத்தாங்க. இந்தா, இதையாவது சாப்பிடு. எடுத்துக்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ட? கருகி போன சப்பாத்தியும் அந்த வேகாத உருளைக்கிழங்கையுமா? ஆச்சரியமா இருக்கு. முதல்ல இங்க வரவே மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்னடானா
ரோஷமே இல்லாம சித்தி கையால சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? அவ ஒண்ணு செஞ்சு கொடுக்கல, இந்த பொண்ணுதான் எனக்கு செஞ்சு கொடுத்தா. கையில இருந்த கட்ட அவுக்காம செஞ்சா, ரொம்ப நல்லாவே பண்ணா. நீ கைய காட்டுமா, கட்ட அவுத்துறன்னு சொன்ன, அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? இதுல என்ன பிரயோஜனம், உங்க புள்ள திரும்பி வந்து கைய கட்டிடுவாருன்னு சொன்னா. பரவாயில்லடா, அந்த பொண்ணு கூட உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. சப்பாத்தி நல்லா பண்றாடா, பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க. என்னை காப்பாத்துங்க ஈஸ்வரா. எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நான் அவனை எதிர்த்து போராடணும்.